4 ஆண்டுகளாக சட்டவிரோத வாழ்க்கை சிக்கிய சின்னத்திரை நடிகை நாடு கடத்த அதிக வாய்ப்பா? இணையதளத்தில் வெளியான செய்தி. யார் அந்த நடிகை? அவங்க எதற்காக இந்த சட்டவிரோதமாக வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகை ஷர்மிளா தாபா சின்னத்திரையிலிருந்து தனது வாழ்க்கையை தொடங்கி தற்போது சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை என இரண்டிலுமே கலக்கி வராங்க. ஆங்கராக தனது கெரியரை தொடங்கிய இவங்க அதன் பின்பு காமெடியன், டான்சர் என தனது திறமைகளை வளர்த்து கொண்டு வெளிப்படுத்தி வராங்க. படங்களில் கமிட்டாகி நடித்து வரும் இவங்க தற்போது 4 ஆண்டுகள் சட்டவிரோதமாக வாழ்ந்தது என்றும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ளாங்க. நடிகர் அஜித்துடைய வேதாளம், விஸ்வாசம், ரவி மோகனின் சகலகலா வல்லவன் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. சிறிய கதாபாத்திரங்கள் என்றாலும் கொஞ்சமும் யோசிக்காமல் கமிட்டாகி நடித்து வராங்க. மேலும் கஷ்ட ஃபிலிம் தொடங்கி வெப் சீரிஸ் வரை என அனைத்திலுமே ரவுண்டு கட்டி அடித்து வராங்க. திறமை இருந்தால் போதும் வென்று விடலாம் என்பதற்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல நடன இயக்குனர் ரகு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இல்லற வாழ்க்கையில் இனிமையாக சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் தான் தன் நடிகைக்கு சிக்கல் வந்துள்ளது. இது அவருக்கு மட்டுமில்லாமல் அவரது மொத்த குடும்பத்திற்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஷர்மிளா தாபாவை பலருமே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவங்க நினைத்து கொண்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே இவங்களுடைய பூர்வீகம் நேபாளம். தன் மீது இருக்கும் திறமையை நம்பிக்கை கொண்டு இந்தியாவுக்கு அதிக தமிழ்நாட்டிற்கு வந்தாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு பெண்ணாகவே மாறிட்டாங்க. ஆனால் இவரது பெற்றோர்கள் இவர்களின் பூர்வீகமான நேபாளத்தின் தான் இருக்காங்க. ஷர்மிளா தாபா யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வராங்க. இதில் இந்தியா டு நேபாளம் என்ற டிராவல் வீடியோவில் தனது சொந்த ஊரையும் வீட்டையும் காட்டியிருக்காங்க. இந்தியாவில் தான் இந்த நிலைதான் ஷர்மிளா தாபா மீது சென்னை வெளிநாட்டவர் மண்டல அலுவலகத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. ஷர்மிளா தாபா நேபாளத்தைச் சேர்ந்தவங்க என்பது கடந்த 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் தங்க பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க. தற்போது நடிகை புதிய பாஸ்போர்ட் வேண்டும் என விண்ணப்பித்திருக்காங்க. ஏற்கனவே வாங்கிய பாஸ்போர்ட்டுக்கு சென்னை அண்ணா நகரில் தங்கியிருக்கும் முகவரியை கூறி பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க. இப்போது கேட்டிருக்கும் பாஸ்போர்ட் வியாசிட்டி முகவரியை கொடுத்துருக்காங்க. அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் ஷர்மிளா தாபா வியாஸ்பாடிக்கு அருகில் உள்ள பெரம்பலூரில் வசிப்பது தெரிய வந்தது. அதன் பின்பு ஷர்மிளா தாபாவின் பழைய டாக்குமெண்ட்களை தேடி எடுத்து பார்த்ததில் அப்போது அவங்க ஷர்மிளா தாபா சிக்கியிருக்காங்க. அதாவது 2011ஆம் ஆண்டு வாங்கிய பாஸ்போர்ட் 2021 ஆண்டே காலாவதி ஆகிவிட்டது. ஆனால் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்காமல் நடிகை எப்படியாவது இந்தியாவிலே வாழ்ந்து வராங்க என கிளற ஆரம்பிச்சிருக்காங்க. போலியான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு சமர்ப்பித்து ஆதார் அட்டை வாங்க முயற்சித்திருக்காங்க. இதன்படி அடிப்படையில் பார்த்தால் கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவில் இருக்கிறாங்க என்பது தெரிய வந்தது. அதாவது நடிகைக்கு யார் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை பெற்றுக் கொடுத்தது என்பது கேள்வியை அதிகாரிகள் எழுப்பி வராங்க. பாஸ்போர்ட் சட்டம் மாற்றம், மோசடி சட்டம் உள்ளிட்ட 3 சட்டங்கள் அடிப்படையில் நடிகை ஷர்மிளா தாபா பார்த்தீங்கன்னா மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. விசாரணை வழக்குக்குள் ஷர்மிளா தாபா இருந்ததால் அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வி பலருக்குமே உள்ளது. ஷர்மிளா தாபா இந்த பிரிவுகள் கைது செய்யப்பட்டால் நாடு கடத்தும் வாய்ப்பு இருக்கிறதா என இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.